ரீடிங் சர்வன் நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி யாருன்னா மனோஜ் பாண்டே தான் இருந்திருப்பாரு. ஜூன் 30யோட இவரோட பதவி காலம் முடியுது, ரிட்டையர் ஆகிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது இந்தியன் ஆர்மியோட சீஃபாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா உபேந்திர திவேதி, இவரை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விவேக் ராம் சௌத்ரி அப்படிங்கிறவர் இந்தியாவோட சீஃப் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ். ஓகேவா? தினேஷ் திரிபாதி வந்து சீஃப் ஆஃப் நேவி. ஓகேவா? ஸோ இந்த 3 ஃபோர்ஸுக்கும் சேர்த்து ஒரு ஹெட் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்கள தான் நம்ம சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்கிறோம், CODS அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அனில் சௌஹான் அப்படிங்கிறவங்க தான் நமக்கு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபாக வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னா அனில் சௌஹான், ஆர்மி உபேந்திர திவேதி, ஏர்ஃபோர்ஸ்னா விவேக் ராம் சௌத்ரி, நேவி அப்படின்னா தினேஷ் திரிபாதி. ஓகேவா? அடுத்தது, ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஒடிசா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் 2000லேருந்து 2024 வரைக்கும் ஒரே சீஃப் மினிஸ்டர் தான் இருந்திருப்பாங்க. யார் அப்படின்னா நவீன் பட்நாயக். ஸோ ஆனால் ரீசெண்ட் எலெக்ஷன்ஸில் தோத்துட்டாங்க. ஸோ இப்போ யார் சீஃப் மினிஸ்டராக வந்திருக்காங்கன்னா மோகன் மாஜி அப்படிங்கிறவர் தான் சீஃப் மினிஸ்டராக வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ சமீபத்தில் ஒரு 4 ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ ஆந்திர பிரதேசை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு சந்திரபாபு நாயுடு வந்து சீஃப் மினிஸ்டராக வந்திருக்காரு. அண்ட் தென் நமக்கு ஒடிசா இங்கே பார்த்தாச்சு. அருணாச்சல் பிரதேசை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பேமா காண்டு அப்படிங்கிறவர் நமக்கு சீஃப் மினிஸ்டராக வந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், ஒடிசா அண்ட் சிக்கிம் இங்கெல்லாம் தான் எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு. ஓகேவா? லோக்சபா எலெக்ஷனோட சேர்த்து சட்டமன்ற தேர்தல், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கான எலெக்ஷன் நடந்திருக்கும். ஸோ சிக்கிமில் யார் வந்திருப்பாங்க அப்படின்னா பிரேம் சிங் தமாங் அப்படிங்கிறவர் வந்திருப்பார். ஓகேவா? ஸோ இவங்களாம் தான் ரீசன்ட் அப்பாயிண்டீஸாக இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, இந்தியாஸ் ரேங்க் இன் குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் 2024. இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவுட் ஆஃப் 146 கண்ட்ரிஸ் இந்தியா வந்து 129வது இடத்துல இருக்காங்க. லாஸ்ட் பிளேஸில் யாருன்னா சூடான் அப்படிங்கிற கண்ட்ரி இருக்காங்க. ஐஸ்லாண்ட் அப்படிங்கிற கண்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட்லேயே நம்ம இதுக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்டில் இந்தியா 127ல் இருந்திருப்பாங்க. இப்போ எவ்வளோ வந்திருக்கோம்னா 129 ஆகிட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், India's position in the world in terms of nitrous oxide emission. வேர்ல்டு லெவலில் நைட்ரஸ் ஆக்சைடு எமிஷன் அதில் இந்தியாவோட பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம செகண்ட் பிளேஸில் வந்துருக்கோம். ஓகேவா? வேர்ல்டு லெவலில் 11% நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் 11%. சைனா வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டாக இருக்காங்க. ஓகேவா? அவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 16% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 11% இந்தியாவிலேருந்து எந்த செக்டார்லேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் செக்டாரில் ஃபெர்டிலைசர்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம நைட்ரஸ் ஆக்சைடு எமிஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட்டில் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? லாஸ்டா, which country is set to host the men's junior ஹாக்கி வேர்ல்டு கப் 2025 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் தான் நடக்க போகுது. சரிங்களா? இந்தியா 4th டைமாக இந்த ஒரு டோர்னமெண்ட்டை நடத்த போகிறாங்க. எப்போனா அடுத்த வருஷம் இந்த டோர்னமெண்ட் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.